இன்னைக்கு பிருந்தா பேக்கரியில் வந்து வெங்கடேஷ்னு ஒரு தம்பியை பார்த்தேன். சரியா, அவன் முன்னாடியே பார்த்தேன் ஒரு முறை, ஆனால் இன்றைக்கும் பார்த்தேன். இன்றைக்கி ஃபோன் நம்பர் வாங்கினேன், ஆனால் அவனுக்கு என் ஃபோன் நம்பரை கொடுக்கல. நான் வந்துட்டேன். பேசிகிட்டே இருந்தோம், ஆனால் வந்து ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல. என்னென்னா, அவன் டீயை வந்து கீழே ஊற்றிட்டான். கொஞ்சம் வச்சு அதை கீழே ஊற்றிட்டான். சரியா, நான் காலையில் என்ன சொன்னேன், நாய்க்கு கொஞ்சம் டீ கூட ஊற்ற மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு குரு கிட்ட சொன்னேன். சரியா, ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, பிடிக்கல போல டீ, அதை தரையில் ஊற்றிட்டான். இதே மாதிரி தோழர் ரவி என்ன பண்ணார்னா, ஃபஸ்ட்டு டைம் நான் மீட் பண்ணுறேன். அப்போ வந்து செங்கமில் டீ குடிக்கிறதுக்காக நான் வந்து தோழர் ரவியை பார்க்கறதுக்காக போல், சிவராமன் அப்படி சொல்லிட்டு ஒரு தோழரை பார்க்குறதுக்காக செங்கம் போனேன். அப்போ அவர் வாங்க தோழர் டீ குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். சரி, அப்போ தான் தோழர் ரவியை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு எனக்கு ஃபஸ்ட் டைம். அப்போ வந்து தோழர் ரவியும் அதே மாதிரி தான் டீ நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு அதை அப்படி கொட்டிட்டார். அது வந்து நல்லா இல்லைன்னா கொண்டு போய் டீ கடைக்காரங்கிட்ட கொடுத்துருக்கலாம். அவன் எங்கேயாச்சும் ஓரமாக ஊற்றிருப்பான், இல்லை இவரேனாச்சும் ஓரமாக ஊற்றிருக்கலாம். பட் ஆனால் என்னென்னா அப்படியே கொட்டிட்டாரு. அந்த இடத்துல ஈ முய்க்கும், எறும்பு முய்க்கும், எல்லாம் முய்க்கும். ஆனால் அது பொது சேவையில் இருக்கிறவங்க பண்ணக்கூடிய செயலா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச உணவு பொருளை வந்து வேஸ்ட் பண்ணுறது அவ்வளவு பிடிக்கல. அது இல்லாமல் அந்த ஆட்டிடியூட் பிடிக்கல. நான் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு டீயை பிடிக்கல, எனக்கு சோறையை பிடிக்கல அப்படின்னாலும் எங்கள் வீட்டை தவிர வெளியிலலாம் வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சும் சாப்பிட்ருவேன். அதை நான் அது கீழே கொட்ட மாட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது குடிச்சிடுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தேன். ஆனால் மற்றவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதே ஆட்டிடியூட் இவங்ககிட்டே இருந்தது. அவன் கீழே கொட்டிட்டான். இதே மாதிரி எனக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டாக இருந்தார், பாரதி அப்படி சொல்லிட்டு. அவரும் வந்து ஒரு முறை டீ கடையில் இப்படி தான் பிரச்சனை பண்ணார். டீ நல்லா இல்லைன்ட்டு போய் பிரச்சனை பண்ணார். எனக்கு இதெல்லாம் வந்து வேற ஒருத்தவங்களுடைய கவனத்தை நம்ம பக்கம் திசை திருப்புறதுக்காக பண்ணப்படுறதா எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தோழர் ரவி அப்படி பண்ணது. அதுக்கப்புறம் 2 கை தூக்கி அப்படி ஒரு வணக்கம் பண்ணார் ஒரு முறை. அது கூட வந்து அப்படின்னு இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் எனக்கு அவரை வந்து பிடிக்கும். தோழர் ரவியை வந்து ரொம்பவே பிடிக்கும். அது ஏன்னு தெரியாது, ஒரு சிலர் நமக்கு காரணம் இல்லாமல் பிடிக்கும்ல, அந்த மாதிரி தான் அவரையும் எனக்கு பிடிக்கும். இதே இந்த தம்பி வெங்கடேஷும் எனக்கு காரணம் இல்லாமல் தான் பிடிச்சது. நோ ரீசன், பார்த்ததுமே பிடிச்சது. ஃபீல் வந்து அவன் என்னை அக்கான் தான் கூப்பிட்றான், பட் எனக்கு வந்து மகன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் அவன் கொடுத்தான். சன் ஃபீல், மகன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க, வித்தியாசமான உணர்வை கொடுக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி முத்து அன்றைக்கி அம்மான்னு தான் கூப்பிட்டான். பட் ஆனால் அவன் எனக்கு பையன் ஃபீல் கொடுக்கல, ஒரு ஃப்ரெண்ட் ஃபீல். அது என்ன ஃபீல்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ண முடியல, வகைப்படுத்த முடியவில்லை. முத்து யாருன்னு தெரியுமா? அவன் ஒரு குட்டி பிள்ளை. அவன் வந்து ஃப்ரெண்ட் ஃபீல் தான் கொடுத்தான். ஏன்னா அவனும் அவனுடைய நண்பனும் அப்படி கையை பிடிச்சிட்டு நடந்து போகிறத பார்த்து ஒரு பிரமிப்புக்குள்ளே வந்து அவங்க 2 பேரையும் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ அவன் அம்மானை போன முறை கூப்பிட்டான், ஆனால் இந்த முறை எதுவுமே கூப்பிடல. பத்திரமா போங்க அப்படி சொன்னான். இதே பத்திரமா போங்க காலையில் வந்து பாலா அண்ணா கூட சொன்னார், பிருந்தா ஹோட்டல். ஆக்சுவலி அவர் ஜோதி ஹோட்டலோட ஓனர்னு நினைக்கிறேன். அவர் கூட சொன்னார், பத்திரமா போயிட்டு வாமா அப்படி சொல்லிட்டு. பட் ஒரே மாதிரியான இந்த வார்த்தைகளை வந்து ஒரு வார்த்தை தான், பத்திரமா போங்கிறது வார்த்தை. அது வந்து பாலா அண்ணா சொல்லும்போது வேறு ஃபீல் கொடுத்துச்சு. அதையே வந்து இவன் சொன்னப்போ வேறு ஃபீல், முத்து சொன்னான் சாயந்தரம், அது வேறு ஃபீல் கொடுத்துச்சு. விஸ்வா சொல்லுவான், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படி சொல்லுவான். அவங்க சொல்லும்போது அந்த ஃபீல் வந்து வேறு மாதிரி இருந்தது. அது வந்து விஸ்வா சொல்லும்போது ஒரு அலாதியான ஃபீல், ரொம்ப கேர் பண்ணி
டெடிக்கேட்டடாக நிஜமாகவே பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உள்ளன்போடு சொல்கிற ஒரு ஃபீல் அது நல்லாயிருக்கும். இவங்க 2 பேரும் சொன்னதும் டயலாக் மாதிரி இருந்துச்சே தவிர ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. சாரி பாலண்ணா, சாரி முத்து. அதுக்கப்புறம் ஆனால் நேற்று விக்ஸ் மிட்டாய் நேற்றா முந்தா நேற்று தெரில விக்ஸ் மிட்டாய் கொடுத்தப்ப கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அது வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, நல்ல ஃபீல் இருந்தது. பட் இன்றைக்கி பத்திரமா போன்னு சொன்னப்போ நல்ல ஃபீல் இல்லை. நான் தான் பேசினேன். அப்புறம் இன்றைக்கி கௌதம் அண்ணா பார்த்தேன். கௌதம் அண்ணா தெரியுமா உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் அவரை. என் லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் அவர். நான் வந்து ட்ரைசைக்கிள் வாங்கும்போது அவர் வந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருந்தார். அப்போ வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியாமல் காரணமே இல்லாமல் அவரை பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. எப்போ போனாலும் கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் வருவேன். ஆனால் அப்போல்லாம் வந்து அவர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் அதிகாரத்தில் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ இன்றைக்கி பார்த்தப்ப நல்லா இருந்தது பேசுறதுக்கு. மேடம் கூப்பிட்டாரு. ஆனால் எனக்கு ஒரு சிலர்லாம் மேடம்னு கூப்பிட்றது பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா அண்ணானா அண்ணா தான், அவங்களுக்கு நான் மேடம்லாம் கிடையாது அந்த மாதிரி. ஒரு சிலர்லாம் மேடம்னு கூப்பிட்றதே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அவங்க அப்படி தான் அந்த மாதிரி. சரி, இன்றைக்கி வேறு ஏதாச்சும் வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி தமிழ்ராஜாக்கு கால் பண்ணேன். அப்புறம் அவன் சரி பிஸியாக இருக்கான் போல், அதனால் வந்து நான் கூப்பிட்றேங்க அப்படி சொல்லிட்டான். சரி ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்காக அவன் கூப்பிட்ற வரைக்குமா வெயிட் பண்ண முடியும்? அவனுக்கு இப்போ தான் வேலை இருக்குது. நான்லாம் இப்போலாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன், கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவேன். எனக்கு தோணும்போது திரும்ப கூப்பிடுவேன். ஆனால் என்ன பண்ணுவான், 2 வார்த்தை 1 வார்த்தை பேசிட்டு கூப்பிட்றேங்கன்னு சொல்லிட்டு வச்சிருவோம், அவ்வளோதான். அப்புறம் ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கி அவங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் விஷயம் இல்லை. ஜஸ்ட்டு சும்மா தான் தோணுச்சு, டக்குன்னு சரி கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பிரபிக் கால் பண்ணால் அவர் வந்து எடுக்கவே இல்லை. ஏன்னு தெரியல, எப்போவுமே ஃபஸ்ட்டு இதிலே எடுத்துருவார் அவர். இன்றைக்கி ஏன் எடுக்கலான்னு தெரியல. அன்றைக்கி நாய் வந்து அடிபட்டுட்டு இருந்தது இல்லை இடுப்பில். அன்றைக்கி வந்து நான் பிரபிக் கால் பண்ணேன். எனக்கு இப்போ வந்து என் மனசுக்கு வந்து சப்போர்ட் வேணும், அதனால் நீங்கள் இப்போ எனக்கு கால் பண்ணி ஆகணுன்னு. அவர் எங்கேயோ வந்து ரோட்டில் நின்றுட்டு எனக்கு கால் பண்ணி பேசினார். பிரபி பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவர் ரொம்ப வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷமாக ராத்திரி 2 மணிக்கெலாம் கால் பண்ணி எழுப்பி விட்டுருவேன். தூங்க விட மாட்டான் மனுஷனை. ஆனால் இருக்கிறதுலே ஒரு வித்தியாசமான, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற, அதுக்கப்புறம் எனக்கு வந்து என் மனசுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு துணையாக கூட வர்ற ஒரு நண்பர் யார் அப்படின்னு கேட்டால் ரபி தான். அவர் வந்து அவரை வந்து எந்த இதுலேயும் வந்து கூப்பிட்டாலும் எந்திரிச்சு பேசுவார். ராத்திரி 12 மணிக்கு கூப்பிடு, 1 மணிக்கு கூப்பிடு, காலைல 5 மணிக்கு கூப்பிடு, எப்போவும் கால் பண்ணிட்டா நான் எடுக்க மாட்டேன், நான் எடுக்கல, நான் தூங்கிட்டுருக்கேன் அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டார். நான் ராத்திரி கால் பண்ணி எனக்கு இப்போ பயமாக இருக்குது, கொஞ்சம் நேரம் பேசிட்டுருங்க அப்படின்னா பேசிகிட்ருப்பார். அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணி எனக்கு தூக்கம் வரல, நான் தூங்குற வரைக்கும் பேசிட்டுருன்னா அவர் பாட்டு பேசிகிட்ருப்பார். அப்புறம் எனக்கு தூக்கம் வரும்போது கட் பண்ணிவிட்டு சரி நான் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு தூங்கிடுவேன். இல்லை சில சமயம் என்ன ஆகுனா நான் தூங்கிட்டே இருப்பேன். அப்புறம் காலையில் சொல்லுவார், நான் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கேன், நீ சத்தம் இல்லாமல் தூங்கிட்டியா அப்படி சொல்லுவார். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. சரியா, எவ்வளோ பெரிய நண்பர்களால் வந்து நான் தாங்கப்பட்டிருக்கேன்னா எனக்கு இப்போ தான் புரியுது எல்லாமே. இத்தனை பேர் இல்லாமல் நான் எப்படி வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க முடியும்ன்ட்டு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என் வாழ்க்கை ஐயோ கோவிந்தா 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 தான், அந்த மாதிரி தான் நான் போயிருப்பேன். யாராச்சும் ஒருத்தங்க அப்படி கைட் பண்ணியிருப்பாங்க. +2 எக்ஸாம் போடு, +2 எழுதுன்னு பரிமளா மேடம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எழுது உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, நீ சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுற, +2 எக்ஸாம் எழுதுன்ட்டு. அந்த +2 எக்ஸாம் எழுதுறதுக்கு எங்கள் குட்டியம்மா தானி இவங்களாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. தூக்கிட்டு மாடியில் போட்டுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு குட்டியம்மா ஸ்டிக்கர் எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் சித்தியோட பையன் டேனி அவன் என்ன பண்ண தூக்கிக்கிட்டு அவ்வளோ வேகமாக
படிக்கட்டில் ஏறி போய் உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சு அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது என்னால். அந்த மாதிரி நிறைய பேர் என் வாழ்க்கை வந்து நிறைய பேரால் தாங்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமானா நான் நன்றிலாம் சொல்ல மாட்டேன், லவ் தான் பண்ணுவேன், அவ்வளோதான். தேங்க்ஸ் சொன்னால் அது நன்றி வந்து ஒரு நல்ல ஃபீல் தான். பட் ஏன்னா அந்த நன்றிங்கிற வார்த்தை வந்து என் சின்ன தம்பியால் அது வந்து எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. சரியா? எனக்கு என்ன முக்கியமான விஷயம், வெங்கடேஷ்னு ஒரு மகன் ஃபீல் கிடைச்சிது அவங்ககிட்ட. அடுத்தது பாலான்னா அவர் பத்திரமா போன்னு சொல்லாமலே இருந்திருக்கலாம். அந்த நேற்று இருந்த ஃபீல் அப்படியே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் டைலாக்ஸ் கிடைச்சிது அங்கே. பட் ஆனால் அது நல்லா இல்லை, நடிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் ஓடி வந்துட்டேன். சில சமயத்தில் தான் அது நல்லா ஒரு ட்ரூ ஃபீல்லாம் கிடைக்கும், சில சமயம் அந்த மாதிரிலாம் கிடைக்காது. சரியா? இன்னைக்கு கார்த்தி என்கிட்ட சரியாக பேசலை, வெரி பண்ணாங்க நின்றுட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட எப்போவுமே சரியாக பேசுறதில்லை, இப்போவும் சரியாக பேசலை. அதுக்கப்புறம் வேற ஒரு அண்ணா அங்கே நின்றுட்டு இருந்தார். தலைவலிக்கலையா உனக்குன்னு கேட்டார். ஆக்சுவலாக எனக்கு தலைவலிலாம் இல்லை, நாய்ங்க கத்துறதுனால. நாய்ங்க எனக்கு கொஞ்ச நாள் ஹாப்பியாக தான் ஆகுது, தலைவலி வர மாட்டேங்குது. அவங்க லாங்குவேஜ் கொஞ்சம் எனக்கு இப்போலாம் புரியுது, அதனால் எனக்கு தலைவலி வரல. வேறு அந்த குட்டி குரங்கு 3 குட்டி குரங்கு இங்கே வரும்ல, அந்த குரங்கு காணும், எங்கே போச்சு தெரியல. ஃபீலிங் சேடு. நாளைக்குனாச்சும் வருவாங்களான்னு தெரியல. அப்புறம் அவ்வளோதான். பாய்.